A equal to 1 2 3 4 1 2 3 4 மற்றும் B equal to 2 5 8 11 14 என்பன இரு கணங்கள் என்க. F such that A tends to B எனும் சார்பு f of x equal to 3 into x minus 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. 3 into x minus 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு first one அம்புக்குறி படம், second one அட்டவணை, third one வரிசை ஜோடிகளின் கணம், கணம், fourth one வரைபடம் ஆகியவற்றை குறிக்க. இது என்ன சமயம் அப்படியே சொல்றதா சொல்லுங்க பார்க்கலாம். வர்ணனை முறையில சொல்லுங்க, ஒரு கணக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இத ஒரு எண்ணை தெரியாத என்ன x ன்னு எடுத்தா அது ஒரு எண்ணு தானே. ஒரு எண்ணை மூன்று மடங்கிலிருந்து ஒன்றை நீக்குக. ஒரு எண்ணினுடைய மூன்று மடங்கு என்னது? மூன்றாவது என்ன சொல்லிட்டாங்க? F such that A tends to B. A உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளின் மதிப்பை போட்டா என்ன கிடைக்குதா? எனக்கு B. எதல போய் போடணும்? F of x ல போடணும். x க்கு பதிலா 1 போடுங்க. இதல கொண்டு போய் போட்டா எனக்கு என்ன மதிப்பு கிடைக்குதோ அதுதான் யாரு? B. அதான் யாரு? B. ஓகே சாமி? சோ மதிப்பு போறது மதிப்பகம், அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வீச்சகம். அப்ப போடலாமா? f of 1 equal to f of 2 equal to f of 3 equal to f of 4 equal to மூணாவது பெருக்கல் வாய்ப்பாடு. ஒரு மூணு மைனஸ் 1. மூணுல இருந்து 1 போனா எவ்வளவு சாமி? 2. 2 மூணு 6. இதுக்கு ஒரு மார்க் சாமி. ஓகே? எஸ் மிஸ். இருக்கிறதை எடுத்து இந்த லைனா எடுத்து எழுத போறீங்க, ஒரு மார்க். ஓகே? தெரியாத குழந்தை கூட எழுதலாம். அம்புக்குறி படம் அப்படிங்கிறது ரெண்டு முட்டையை போட்டு நீள்வட்டத்தை படுக்க வச்சு போடணும். இது யாரு? A. இது யாரு? B. இது யாரு? F. எல்லாம் F ன்னு கூட போடணும். சார்பு. ஓகே? என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. 1 2 3 4 கீழ என்ன இருக்கோ ஃபுல்லா எடுத்து எழுதுங்க. 2 அட்டவணை. யாருடைய மதிப்பு போட்டோம்? x இன் மதிப்பு போட்டா என்ன மதிப்பு கிடைக்குது? f of x. அப்போ x இது f of x 1 2 3 4 என்ன மதிப்பு கிடைச்சு? 2 5 8 11. ஓகேவா? வரிசை ஜோடிகளின் கணம். யாருக்கு ஜோடி? வரிசை ஜோடிகள் சொன்னா சொல்லுங்க f of x ன்னு போட்டுக்கலாமா? இல்ல f ன்னு அப்படியே போட்டுக்கிறீங்களா? எஸ் மிஸ். அப்படியே மற்ற ஜோடிகள் சொன்னாங்க டபுள் பிராக்கெட் போட்டு ஒரு சிங்கிள் பிராக்கெட் போட்டா 1 க்கு 2 ஜோடி 1 2 3 4. அடுத்து நான் சம் போட போறோம். அடுத்து சின்ன சின்ன நம்பரா தான் இருக்குது. எஸ் மிஸ். இதை மட்டுமா இருக்குது என்னாச்சு? x கூட்டா இருக்குது என்னாச்சு? y y தான் நான் சொல்லுவோம் f of x. y தான் நான் சொல்லுவோம் f of x. இது போட்டுக்கலாமா? எஸ் மிஸ். x1 2 3 4 வரைஞ்சிட்டீங்கன்னா கிராஃப்லாம் தர மாட்டாங்க. பேப்பர்ல வரைஞ்சீங்கன்னா ஒரு ஸ்கேல் ஒரு புள்ளி குறிச்சிங்கன்னா சரியா போய்டும். ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. கிடைமட்டமா இருக்கு 1 2 3 4 புள்ளி நீட்டா கோடு போட்டு x அச்சு போடுங்க. y இது எது வரைக்கும் இருக்கு பாருங்க. கரெக்ட்டா குறிச்சிக்கலாமா? ஒரு சென்டிமீட்டருக்கு புள்ளி வைங்க. நான் நம்பர் புள்ளி முதல்ல குறிக்கிறோம். 2 4 அப்படி குறிக்கிறோம். அவரு
ஈக்குவலா எடுத்துக்கிறேன் 2 4 6 8 10 12 நடுவுல இருக்குதுங்க 3 இருக்குமா இது 5 இது 7 இது 9 இது 11 1க்கு ஜோடி யார் சாமி 2 1க்கு நேரா x அச்சு 1 னு போட்டா y என்ன கிடைக்குது 2 2க்கு நேரா 5 எஸ் மிஸ் 3க்கு நேரா 8 4க்கு நேரா 11 அவ்வளவுதான் இங்க நம்ம குறிக்கணும் 1 2 2 5 3 8 4 இதெல்லாம் சேர்த்து கோட் போடணும் அவசியம் இல்ல ஓகே சாமி எஸ் 4 பாயிண்ட்க்கு 4 மார்க் நீங்க f(x) ங்க போட்டீங்க அதுக்கு 1 மார்க்